श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சீதாபிராட்டிக்கு சந்தேசம் அம்சம் மூலமாக சமாச்சாரம் சொல்லி அனுப்புறேன். ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் முதல்ல சொல்றேன். கர்ணே சீதும் தவரசயிதா லக்ஷ்மணச்சாபகோஷைஹி. அவள் சீதா பிராட்டி நினைச்சு பாத்துக்கிறாளாம். எதுக்கெடுத்தாலும் ராம லட்சுமணன் லட்சுமணன் கூட வந்துன்ற பேரு அந்த லட்சுமணன் கூட என்ன ரட்சணம் பண்றதுக்காக வரலையா? அந்த லட்சுமணனுக்கு கூட என்ன ரட்சிக்கணும்னு தோணலையா? இப்படி எல்லாம் மனசுல கஷ்டப்பட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திய ஹனுமானிடத்துல சொல்லி சொல்றா. எல்லாத்துக்குமா ராமர் வரத்துக்கு முன்ன லட்சுமணர் வந்து நிப்பேரு நான் காணாத போயிட்டேன்னு சொல்லச்சு. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு லக்ஷ்மணன் வரலையா என்னெல்லாம் ஹனுமார்கிட்ட கேட்கிறாளோ இல்லையோ அதுக்கு பதில் சொல்லி சொன்னேன். கர்ணே சீதம் தவ ரசயிதா லக்ஷ்மண சாபகோஷைன்னு. லக்ஷ்மணன் தன்னுடைய வில் ஓசைகளாலே உன்னுடைய காதுல தேன் பாயும்படியாக பண்ண போறே. லக்ஷ்மணர் வரப்போரு இந்த சேது பந்தனம் பண்ணி அங்க வந்து லங்கையில வந்து தன்னுடைய வில்லுல இருந்து அந்த ஜாக் கோஷத்தினால அப்படியே லக்ஷ்மணன் வந்துட்டேன்றது உன் காதுல அப்படியே தேன் பாயிற மாதிரி பாய போறதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி சொன்னேன். அடுத்த விஷயம் என்ன சொன்ன, ரட்சோமோளி சபக மலமனாதே வைரபந்தே விமுக்தே கத்வா சோர்மீம் ககனபதமீ ஸ்வைரிணா புஷ்பகேணான்னு ராவணனுடைய 10 தலையும் கீழே விழுந்துட போறது. ராவணனுடைய 10 தலையும் கீழே விழுந்துட போறது. ராவண வதம் நடக்க போறது. நீ புஷ்ப விமானத்துல ஏறிண்டு நாம உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. சித்தாரம்போ சமதி பவதாம் ஆதி ராஜ்யாபிஷேகாத்துன்னு சொல்லி சொல்ற. இது எல்லாத்தையும் கேட்டு இந்த சமாச்சாரம் சொல்லச்சே ராமர் நினைச்சு பாக்குறேனா சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் நினைச்சு பாக்குற. அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதில் அது ரெண்டையும் இந்த ஸ்லோகத்துல 45வது ஸ்லோகம் 2வது ஆஸ்வாசத்துல 45வது ஸ்லோகத்துல நாம பார்க்க போறோம். சித்தே குர்யாத் ததபி பவதி யஜ்ஜனஸ்தான யுத்தாத் சம்பிராப்தம் மாம் தசமுக சமானே பாரயித்வா கராதீனே சத்ராഘாதம் ஸ்தனகலசயோ ருஷ்மண ரோபயத்பிஹ காடாஸ்லேஷைரபிஹிதவதி கத்கதா ஹர்ஷபாஷ்பைஹ. அற்புதமான ஸ்லோகம். சீதா பிராட்டி நினைச்சுக்கிறானா கர்ணே சீதம் தவரதீதா லக்ஷ்மண சாபகோஷைன்னு சொல்றதுனால லக்ஷ்மணர் வந்து யுத்தம் பண்றதுக்கு வரப்போறே. சீதா பிராட்டிய ராவணனுடைய அந்தப்புறத்துல இருந்து அசோக வனத்துல இருந்து மீட்டு போறதுக்கு வரப்போறேன்னு ஏற்படுறது. அதுக்கப்புறமா சொல்ற அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னா சந்தேகத்திலையும் பார்த்தோம்னா ரட்சோமௌளி சபக லவனாத் வைரபந்தே விமுக்தே கத்வா சோர்வீம் ககனபதவி ஸ்வைரிணா புஷ்பகேடா சொல்லத்தே ராவனுடைய 10 தலையும் ஒரு பத்து முருகத்தன உதிர்த்த திரளும்னு சொல்லி பெருமாளை சொல்லி மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். ஆகையால ராவணனுடைய 10 தலையையும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளும்
அப்போ ஒரு கொத்து தொப்புன்னு விழுந்துடுற மாதிரி அப்படி பண்ற சாமர்த்தியத்தை உடையவராக பெருமாள் இருக்கேன். ஆனா இந்த ஸ்லோகத்துல வரைச்சே ராவணனுடைய 10 தலையும் கிள்ளி இழையப்படும், கிள்ளி களையப்படும். நீ புஷ்பக விமானத்துல ஏறிண்டு உனக்கு ஆதிராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்க போறது நல்லதான். இந்த சமாச்சாரத்தை தான் சொல்ற. யாரு ராவணவதம் பண்ண போறான்ற வார்த்தையே சொல்லவே இல்லை பெருமாள். லக்ஷ்மணனை அனுப்பிச்சு லக்ஷ்மணனே போறோம், லக்ஷ்மணனை கொண்டு ராவண வதம் பண்ண போறா, அல்லது தானே ஆயுதத்தை எடுத்துட்டு ராவணவதம் பண்ணி சீதா பிராட்டியை அழிச்சு போறா. இது எப்படி நடக்க போறதுன்னு தெரியலன்னு சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுதான். அப்போ இந்த ராவண வத பர்யந்தம் ரிஷிமுகம் அல்லது இல்லையே உட்கார்ந்தாருனாக்கா லக்ஷ்மணனே போறோம் ராவணன் வதம் பண்றதுக்கு. ஆகையால இந்த ஹனுமார், சுக்ரீவன், ஜாம்பவான் இவாளெல்லாம் அங்கதன் இவாளெல்லாம் அனுப்பிச்சு வச்சு ராவணனோட சண்டை போட்டுட்டு லக்ஷ்மணன் ராவணனை வதம் பண்ணி சீதா பிராட்டியை அழைச்சும் போயிடலாம் இல்லையோ. அது வரைக்கும் நான் ரிஷிமுகத்துல உட்காந்து இருக்கேன்னு ரிஷிமுகத்திலேயே உட்காந்து இருக்கலாம் இல்லையோ, கிருஷ்ணதையிலேயே உட்காந்து இருக்கலாம் இல்லையோ. அப்படி உட்காந்துருந்தாக்கா இவளுடைய எண்ணம் சரியில்லாத போயிடும். அதாவது இவள் நினைச்சா மாதிரி நடக்காத போயிடும். இப்ப லக்ஷ்மணர் அழைச்சும் போனா என்ன, ஹனுமார் அழைச்சும் போனா என்ன? அன்னைக்கே ஹனுமார் கேட்டார், தந்திருஷ்டான் சத்ருஹம்சம் அங்க சொல்லச்சே தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசந்தி மேனாசம் கிருத்தஜம் பிரியவாதினம்னு சொல்லிட்டு பாக்கியம் பண்ணவாள்லாம் எங்க ராமனை பார்த்துட்டு இருக்கான், அவர் சேவிச்சுட்டு இருக்கான். நான் பாக்கியகீனையா அசோகவனத்துல இந்த சிம்சுபா விருஷத்தின் கீழே உட்காந்துட்டு அழுதும் கிடக்குறேன் நானு என்றெல்லாம் சீதா பிராட்டி புலம்பினான். அப்பவே ஹனுமார் சொன்னார், நீ புலம்ப வேணாமா, இப்ப என் முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன், அடுத்த க்ஷணத்துல ராமன் இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு விட்டுறேன்னு சொன்னேன். அன்னைக்கு சொன்னா நீ பரபுருஷ ஸ்பர்சன்றது பதிவிரத்தைக்கு உகந்ததல்ல, அது ஒரு கால் அனிச்சையா ஒரு பலாத்காரத்தினால நடந்துட்டோம்னாக்கா அதுல தோஷம் இல்லை. நானே விரும்பி உண்மையில ஏறி உட்காந்துக்கிறதுன்றது அது தோஷம். அது ஆகையால நான் வரலன்னு சொன்னான். வரலன்னு சொன்னதோட மாத்திரம் இல்லாத ஒரு இன்னொரு வார்த்தையும் ஒண்ணு சொன்னான். சரைத்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பர பலார்த்தனா மான்னையே திதி காக்குஸ்தா தத்தஸ்ய சதுரசம் பவேத்துன்னு சொன்னான். இலங்கை பாழாளாக செய்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா எதிரிகளுடைய பலத்தை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியமுடையவனாக இருந்திருக்கிற ராமரே ராவணவதம் பண்ணி என்ன அழைச்சிட்டு போனேன்னாக்கா தத்தஸ்ய சதுரசம் பவேத்து, அந்த காக்குஸ்தனாக இருந்திருக்கிற இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த அந்த ராமனுக்கு அது ஏற்றமளிக்கும்னு சொன்னார். சீதா பிராட்டி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நடந்துக்காத ஹனுமானுக்கு பதிலாக லக்ஷ்மணனை அனுப்பிச்சு வச்சு ராவணனை வதம் பண்ணிட்டு புஷ்ப விமானத்துல சீதையை அழைச்சிட்டு போனாக்கா அது அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமான்னா, இப்போ இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள்ல ராமர் தான் ராவணவதம் பண்றேன்ற வார்த்தை வரலையே. அதனால சீதைக்கு ஒரு சந்தேகம் வந்துடுமோ என்னமோன்னு நினைச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றாராம். சித்தே குறியாத் ததபி பவதி யஜ்ஜனஸ்தான யுத்தாதே சம்பிராப்தம் மாம் தசமுக சமானே பஹரயித்வா கராதீனே சஸ்திராഘாதம் ஸ்தனகலசயோருஷ்மணாரோபயத்பி காடாஸ்லேகைः அபிஹிதவதி கத்கதா ஹர்ஷபாஷ்பைः. இப்போ ஒரு கால் இது நினைக்கிறேன், அவர் ஆசிரமத்துல வச்சு அந்த லக்ஷ்மணர் கணக்கு அந்த பர்ணசாலையில சீதா பிராட்டி இருக்கச்சே
ராவணன் வந்த சமயத்துல இவள் தானே அனுப்பிச்சு வச்சுட்டா, இங்க இருக்காது நீ போ, ஹாலக்ஷ்மணா ஹாசித்தன்னு ராமனுடைய குரல்ல மாரீச்சன் சொன்ன உடனே அந்த மாரீச்சன் இது ராமனுடைய வார்த்தைன்னு போய் அதுல பிரமிச்சு போய் ஆசிரமம் அந்த பர்ணசாலையில இல்லாதபடி லக்ஷ்மணரை அனுப்பிச்சுட்டார். லக்ஷ்மணர் கணக்கு அப்ப இருந்திருந்தாக்கா, ஆசிரமத்துல இருந்திருந்தாக்கா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அவரே ராவணனை அப்பவே வதம் பண்ணிருக்க போறே. ஏன்னா அந்த லக்ஷ்மணனுடைய பிரபாவம் அப்படிப்பட்டது. இப்போ ஒரு கால் அவர் நினைக்கிறானா, சீதா பிராட்டி நினைக்கிறானாம், நீ லக்ஷ்மணன் இடத்துல ஒரு தகாத வார்த்தைய சொல்லி சொன்ன, அதனாலதான் லக்ஷ்மணன் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்து. சீதைக்கு ஒரு கால் சந்தேகம் வந்துருமோ என்னமோ, லக்ஷ்மணனுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறதுக்காக லக்ஷ்மணனையே அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் ரிஷிமுகமலையிலேயே உட்காந்துட்டு இருந்துட்டாருனாக்கா, அப்போ இவள் ஒரு எண்ணம், சீதா பிராட்டியினுடைய எண்ணம் என்னன்னா, ராமர் தன்னுடைய பானங்களால லங்கைய சரைஸ்து சங்கலாம் கிருத்வான்னு சொல்லி நாசம் பண்ணி ராவணவதம் பண்ணி தன்னை அழைச்சும் போனாதான் அது ராமருக்கு ஏற்றம்னு எல்லாம் நினைச்சின்றால, அது இல்லாத போயிட்ட என்று ஒரு கால் சீதா பிராட்டி நினைச்சுப்பாளோ என்னமோன்னு பெருமாள் நினைக்கிறாராம், ராமர் நினைக்கிறாராம். அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம், நானே நேரம் வரேன். இப்ப லக்ஷ்மணனை அனுப்பிச்சு லக்ஷ்மணனுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறதுக்காக பண்றதா இருந்தாக்க, லக்ஷ்மணர் பின்னாடி வரத்த காட்டில நான் ஹனுமார் பின்னாடியே கூட நான் வந்திருப்பேனே. இது என்னத்துக்கு இந்த பிரயத்னம் எல்லாம், நீ என்னமோ சேது பந்தனம் பண்ண போறேன்னு நல்லா சொல்றாரு, இந்த பிரயத்னம் எல்லாம் எதுவுமே தேவையில்லையே. இப்படி எல்லாம் சீதை நினைச்சுட்டாள்னாக்க என்ன பண்றது என்பதை மனசுல நினைச்சுண்டு இங்க பெருமாள் ராமர் சமாச்சாரம் சொல்லி அனுப்புறே என்று இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கே நல்லா தெரியும் லக்ஷ்மணருடைய பிரபாவம். சூர்பனக மாத்தி மாறி ரெண்டு பேருண்டையும் வரா. ராமரிடத்துல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கிறா. இல்ல நான் சபத்னீகனாக இருந்துட்டு இருக்கேன், என்னண்ட வராத, நீ வேணா லக்ஷ்மணனை விசாரிச்சு பாருன்னு சொல்ற. லக்ஷ்மணனும் மாட்டேன்னு சொல்ற. இப்ப அந்த இவளுக்கு வந்த கோபத்துல சீதா பிராட்டிய துவம்சம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறா. அந்த சமயத்துல ராமர் தானே பண்ணலாம் இல்லையோ, லக்ஷ்மணனை அந்த சூர்பனகைக்கு முக விகாரங்களை பண்ணும்படியாக பண்றேன். இப்ப இதனால லக்ஷ்மணனை இட்டு ஒரு காரியம் பண்றதுன்றது புதுசு இல்ல ராவனுக்கு. அந்த மாதிரி லக்ஷ்மணனையே ராவணவதம் பண்ணி சீட்டை அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டாக்க, தான் நினைச்ச மாதிரி நடக்காத போயிடுச்சுனாக்க இப்ப மனசுக்கு கஷ்டமா போயிடுமே, உனக்கு கஷ்டமா போயிடுமேன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ண போறதில்ல, நானே வரப்போறேன் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றார் பெருமாள் ராமர். சித்தே குர்யாத் ததபி பவதி யஜ்ஜனஸ்தான யுத்தாத் சம்பிராப்தம் மாம் தசமுகசமான் வாஹரயித்வா கராதீன். நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ராவணன் உன்னிடத்துல அபச்சாரப்பட்டதுக்காக ராவணனுடைய பிள்ளைகள், அவனுடைய அமாத்தியர்கள், மந்திரிமார்கள், அவனுடைய பந்துக்கள் எல்லாரையும் நானே நேர வந்து நான் வதம் பண்ணி ஒன்ன அழைச்சிட்டு போறேன். இதுல எதனா உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னா, இதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ராவணனுக்கு சமானமான பலம் பொருந்தினவனான கரண் முதலியவர்களை எல்லாம் கூட நான் வந்து வதம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது உனக்கே தெரியும். ஆகையால நான் கட்டாயம்
அங்க வந்து ராவண வதம் பண்ணுவேன் நானு, நீ அதை பத்தி சந்தேகப்படாதேன்னு சொல்ற. இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது. லக்ஷ்மணனுடைய ஜாகோஷம், லக்ஷ்மணனுடைய தனுர் கோஷத்தினால அது உனக்கு சந்தோஷப்படுத்தும், காதுக்கு தேன் மாதிரி வந்து பாயும்னு சொன்னேன். அதுக்கு தாற்பயம் என்னன்னா, ஒரு கால் ராமன் லங்கைக்கு வந்த பிற்பாடு ராவணன் வதம் பண்ற ராமனோட சண்டை போடுறதுக்கு பயந்துண்டு அந்த ராவணன் அந்த லங்கா பட்டணத்துக்குள்ளேயே இருந்துட்டான்னாக்க அப்ப என்ன ஆகும்? பெருமாள் ராமர் வந்து 14 வருஷம் நகரத்துள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு தசரத சக்கரவர்த்திக்கு வார்த்தை கொடுத்திருக்க. இப்ப தசரத அது உள்ள போறதா இருந்துனாக்கா, நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினாக்க அந்த பிதிருவாக்கிய பரிபாலனம்ன்றது இல்லாது போயிடும். அந்த சமயத்துல வேணா லக்ஷ்மணனை அனுப்பிச்சு வச்சு அவன் எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சி இழுத்தும் வந்து வெளியில வந்து கொண்டு வந்து வதம் பண்ணலாம். அதுக்காக வேணா நான் லக்ஷ்மணனை அழிச்சுட்டு வரதா இருக்குமே தவிர, நானே தான் சாட்சாத்தா ராவண வதம் பண்ண போறேன் என்பதாக அர்த்தம். இதுல விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கச்சே லக்ஷ்மணரை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். சமுத்திர தீரத்துல வரச்சே இந்த சேது பந்தனம் பண்ணல, சமுத்திரத்தை கடக்கல ஒன்னும் பண்ணாத சமயத்திலேயே விபீஷணரை கூட்டு ஒரு தோண்டி ஜலம் கொண்டு வாடான்னு சொல்லிட்டு அந்த சமுத்திர தீரத்துல அந்த பக்கத்துலயே அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். இப்பவே நீ ராஜாதான்னு சொல்லிட்டார் சண்டை போறதுக்கு முன்னையே. இந்த கிரமமான பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் இல்லையோ? இப்ப ராவணவதம் முடிஞ்ச பிற்பாடு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். அந்த பட்டாபிஷேகம் யாரை கொண்டு பண்ணி வைக்கிறதுன்னா, ராமர் போய் பண்ணி வைக்கலாம் இல்லையோன்னா, ராமர் நகரத்துள்ள பிரவேசிக்க மாட்டேன். அவர் நகரத்துக்கு வெளியில தான் இருப்பாரே தவிர, காட்டுலயும் நகரத்துக்கு வெளியில தான் இருப்பாரே தவிர உள்ள போக மாட்டேன். லக்ஷ்மணரை விட்டு பட்டாபிஷேகம் பண்ற அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம். ராவணன் வெளியிலேயே வராது போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு ஒரு சன்னிவேசங்கள்லாம் இருந்துருக்கு. அதுக்காக தான் இவர் கூட அழைச்சிட்டு வர்றாருன்னு அர்த்தம். அது இப்போ ஒரு பெரிய விஷயம் நம்ம 2 பேருக்கும் நடக்கிறதுக்கு இருக்கு. இது 2 பேருக்குமே தெரியும். இந்த அனுபவம்ன்றது ஏற்கனவே வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஜனஸ்தான யுத்தா சம்பிராப்தம் மாம் தசமுக சமானு பாரயித்வா கராதீனு சித்தே குறியா ததபி. உன்னுடைய மனசுல இன்னொரு விஷயமும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு சமயத்துல ஜனஸ்தானத்துல ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் யாரான சோட்டா மோட்டா ஆளோட நான் சண்டை போட்டேன்னா இல்ல, தசமுக சமான் பாரயித்வா கராதீனன்னு. அவள்லாம் ராவணனுடைய பராக்கிரமத்துக்கு துளியும் குறைந்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அந்த கரதூஷணன் திரிசிரசு அவ 3 பேரை சேர்ந்தவளாக இருக்கிற 14,000 ராட்சசர்கள் அவ எல்லாரையும் சமாப்தி பண்ணிட்டான். எல்லாரையும் ஒழிச்சு கட்டியாச்சு. அப்படி ஜனஸ்தான யுத்தத்துல இருந்து நான் திரும்பி வரச்சே சம்பிராப்தம் மாம், அப்படி திரும்பி வரச்சே அந்த யுத்தம் பண்ணது என்ன? எத்தனை பேர் என்னோட வந்தா? யாரும் இல்லை. நான் ஒத்தனா இருந்துதான் இருந்துதானே அந்த யுத்தம் பண்ண. அத நீ நினைச்சு பாத்துக்கோ. சம்பிராப்தம் மாம் தசமுக சமான் பாரயித்வா கராதீனே சஸ்திராகாதம் ஸ்தனகலசயோ ரூஷ்மணாரோபயத்பிஹி. 14,000 பேர் சண்டை போடுறான். ஒருத்தரும் சாதாரண ஆள் இல்ல. எல்லாரும் ரொம்ப ரொம்ப
சிறந்த வீரர்கள் அத்தனை பேரோடையும் சண்டை போடுறதுனால அப்படியே உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுறது. இந்த உடம்பெல்லாம் பார்த்தோம்னா சஸ்திராகாத்தம், இந்த சஸ்திரங்களாலே ஆகாத்தம் அடிக்கப்பட்டது. அப்போ உடம்பெல்லாம் ரத்தம் கொட்ட அந்த ஜனஸ்தான யுத்தத்துல இருந்து ஜெயத்தோட நான் வெளியில வரச்சே என்னை பார்த்து ஹர்ஷபாஷ்மைஹி, அப்படியே கண்ணுல உனக்கு ஜலம், அப்படியே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தன்னுடைய பர்த்தா ஒத்தரா இருந்துட்டு 14,000 ராட்சசர்களையும் ஜெயிச்சு இப்படி எதிர வரையறேன்றத பார்த்த உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷமா அப்படியே கண்ணுல ஜலம் கொட்டுறதான். கத்கதா குரலை எழும்பல. அவரை சொல்லி அப்படியே சந்தோஷம் வான்னு சொல்லி அணைச்சிக்கணும் இல்லையோ, வான்னு சொல்றதுக்கு குரலே வரல. அப்படியே நான் தழுக்கிறது. அப்போ சஸ்திராகாத்தம் ஸ்தனகலசயோ ரோஷ்மணா ரோபயத்பிஹி தந்திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு அப்படியே கட்டிக்கிறாளாம், அணைச்சிக்கிறா. அந்த அணைச்சிக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ததோ ராமஸ்து விஜயி பூஜ்யமானோ மஹர்ஷிபிஹி பிரவிவேசாஸ்ரமம் வீரஹ லக்ஷ்மணேனாபிபூஜிதா. சீதா பிராட்டிக்கு சமாச்சாரம் தெரியறதுக்கு வேணா மகர்ஷிகளுக்கு எல்லாம் சமாச்சாரம் தெரிஞ்சிட்டு எல்லாரும் மகர்ஷிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ராமன் 14,000 ராட்சசர்கள் இந்த மகர்ஷிகளுடைய தபஸுக்கு தடங்கலாக இருந்த அந்த ராட்சசர்கள் அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு என்பதை கேட்ட உடனே மகர்ஷிகள்லாம் ரொம்ப கொண்டாடுறாளாம். பிரவிவேசாஸ்திரமம் வீரஹா லக்ஷ்மணேனாபிபூஜிதா. ராமனுடைய பராக்கிரமம் லக்ஷ்மணனுக்கு நல்லா தெரியும். இப்படி இத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு இத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு ராமர் வரையர்ன உடனே லக்ஷ்மணரும் சந்தோஷமாக அவரை கொண்டாடினாராம். தந்திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே தந்திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம். 14,000 ராட்சசர்களையும் இந்த சத்ருக்கள் எல்லாரையும் வதம் பண்ணினவனாக இருந்திருக்கிற அந்த ராமனை பார்த்து மஹர்ஷீணாம் சுகாவகம், மகர்ஷிகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ராமனை பார்த்து வைதேகி ஹிருஷ்டா, வைதேகிக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டான். அந்த சந்தோஷத்தோட பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அந்த ராமனை அணைச்சு கொண்டான். ததஸ்து சம்ராட்சச சங்கமர்தனம் சபாஜ்யமானம் முதிதைர் மஹர்ஷிபிஹி புனః பரிஷ்வஜ்ய சசி பிரபானனா பபூவ ஹிருஷ்டா ஜனகாத்மஜா ததா. இந்த ஒரு வாட்டி அணைச்சிக்கிறதோட இல்ல, அந்த மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற. அந்த ஸ்தோத்திரம் பண்ண தன்னுடைய கணவன் தன்னுடைய பர்த்தா ராமன் இப்படிப்பட்டவர்ன்ற ஒரு சந்தோஷத்தினால மீண்டும் மீண்டும் அவரை அணைச்சிக்கிறாளாம். இது புனఃபரிஷ்வஜசி பிரபானனா பபூவ ஹிருஷ்டான் ஜனகாத்மஜா ததா. ராமனை மறுபடியும் அணைச்சிண்டு அது மூலமாக சந்தோஷத்தை அடைந்தாள்னு சொல்ற. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சஸ்திராகாத்தம் ஸ்தனகலசயோ ருஷ்மணாரோபயத்பிஹி. இந்த சீதா பிராட்டியுடைய ஸ்தனங்கள் அதனால அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஊஷ்மா உச்வாச நிச்வாசனால அது ராமனுடைய விரணங்கள் அவருக்கு அடிபட்டத அந்த அடிப்பட்ட ரணங்கள் எல்லாம் அது அப்படியே ஆற்று விதம் இந்த ரணத்தெல்லாம் போக்கடிக்கிறதாக இருந்துருக்கு. அதனுடைய இது பெண்களுடைய தனங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அவ அப்படி அணைச்சிருந்தாள்னாக்கா புருஷாளுடைய சிரமங்கள்லாம் போயிடும், இந்த விரணம்லாம் போயிடும்னு ஒரு
கவிகளுடைய ஒரு கூற்று. அதை இந்த இடத்துல சொல்ற சுவாமி தேசிகன். சஸ்திராகாதம் ஸ்தனகலசயோ ருஷ்மணா ரோபயத்பிஹி காடாஸ்லேஷைஹ அபிஹிதவதி கத்கதா ஹர்ஷபாஷ்பைஹ. காடாஸ்லேஷைஹ அது அப்படியே ஒரு அழுந்த கட்டிக்கிறது அந்த அணைப்புனால. அபிஹிதவதி அந்த ராமனே தெரியாதபடி தன்னுடைய உறவுனால அப்படியே மூடின்ட்டாலும். அவ்வளவு ஒரு பிரீத்தியோட அவ ரெண்டு பேருடைய ஒரு சம்பர்க்கம் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நீ மனசில் நீ மனசுல நினைச்சுக்கோ, நானே நேர வந்துதான் வதம் பண்ண போறேன். என் கையால தான் ராவண வதம் நடக்க போறது. நான் தான் உன்னை இந்த ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு அங்க உன்னை நான் பார்க்க போறேன். நீ பார்க்கச்சே நீ ஏற்கனவே கரதூஷண வதம் பண்ணிட்டு நான் வரைச்சே என்னை எப்படி நீ அணைச்சுண்டு என் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம், சரீரத்துல இருக்கிற கஷ்டங்கள், மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சையோ அதே மாதிரி இன்னொரு சன்னிவேசம் இப்ப நடக்க போறது. நான் ராவணவதம் பண்ணிட்டு உன்னிடத்துல வரைச்சே நீயும் என்னை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் அப்படியே ரத்தம் கொட்டிட்டு இருக்கும். நீ பார்த்த உடனே என்னை ஓடி வந்து நீ தழுவிக்க போற. அந்த தழுவல்னால என்னுடைய இத்தனை நாள் பிரிந்த கஷ்டம்லாம் போய், சரீரத்துல ஏற்பட்ட கஷ்டம், மனசா ஏற்பட்ட கஷ்டம், எல்லா கஷ்டமும் போய் ஒரு சந்தோஷமா இருக்க போறோம். நீயும் சந்தோஷமா இருக்க போற. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் ஏற்பட போறதுன்னு அந்த பெருமாளும் பிராட்டியும் சேரப்போகிற ஒரு சன்னிவேசத்தை ராமர் தெரிவிக்கிற. அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருந்து அவளுடைய அனுகிரகத்தினால சகல க்ஷேமங்களும் நமக்கு ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். சித்தே குர்யாத் ததபி பவதி யஜ்ஞஸ்தான யுத்தாதே சம்பிராப்தம் மாம் தசமுகசமான் பாரயித்வா கராதீன் சஸ்திராகாதம் ஸ்தனகலசயோः ஊஷ்மணா ரோபயத்பிஹ காடாஸ்லேஷைः அபிஹிதவதி गद्गदा हर्षबाष्पैः. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः.